பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என நிருபர்கள் கேள்விக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்துள்ளார். வேலூரில் நிருபர்களை சந்தித்த துரைமுருகன் பேசும்போது, நாடகம் என்றால் பழனிசாமிக்கு என்னவென்று தெரியுமா? அதிமுகவினர் இப்போது நடத்துவது எல்லாம் நாடகம். துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள்? இது எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியால் எடுக்க வேண்டிய முடிவு. தமிழகத்தில் நடப்பது கூட்டு மந்திரி சபை. தலைவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று கூறினார். கூட்டு மந்திரி சபையாக கூட்டு தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் சாதகமாக. வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தும் போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டு 120 பேர் பலியானதை அடுத்து நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு ராணுவம் ரோந்து வருகிறது. வங்கதேச எல்லையில் தமிழக மாணவர்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கதேசத்தில் இருந்து தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ள தமிழர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும். முதற்கட்டமாக 2 விமானங்கள் மூலம் 35 தமிழர்கள் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். விமான நிலையத்தில் இருந்து அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். 2ஆம் கட்டமாக 60 பேரை அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்போடு தமிழர்களை மீட்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் கனிம வளங்கள் திருட்டு நடப்பதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரரின் புகார் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி அறநிலையத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் குற்ற வழக்குகள் பதிவு உள்ளிட்ட விவரங்களையும் அளிக்க வேண்டும். இந்த உத்தரவு குறித்து சேலம் சரக DIGக்கு உடனடியாக சிறப்பு பிளீடர், கூடுதல் பிளீடர் தெரியப்படுத்த வேண்டும். நடவடிக்கை எடுத்ததற்கான அறிக்கையுடன் சேலம் சரக DIG வரும் 26இல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அமித் ஷா, 2014, 2019 ஆண்டுகளில் நடந்த தேர்தலை விட வரும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி சிறப்பாக செயல்படும் என்றும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவின் வெற்றிக்காக ஒவ்வொரு தொண்டனும் உழைக்கின்றனர். 1993ஆம் ஆண்டு மும்பை தொடர் குண்டுவெடிப்பு குற்றவாளி யாக்கூப் மேனனுக்கு கருணை கோரியவர்களுடன் உத்தவ் தாக்கரே அமர்ந்துள்ளார். சரத்பவாரின் ஊழலை உத்தவ் ஏற்றுக்கொண்டு விட்டார். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று ராகுலின் ஆணவத்தை நாங்கள் அடக்குவோம். லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடிக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்துள்ளனர். நாம் கடினமாக உழைத்து நமக்கு நாமே கடினமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக எழுச்சி பெற வேண்டும் என்று அமித் ஷா பேசினார். டில்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சிறையில் வைத்துக் கொள்ள பாஜக சதி செய்துள்ளது என ஆம் ஆத்மி MP சஞ்சய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து நிருபர்கள் சந்திப்பில் அவர் பேசுகையில், கெஜ்ரிவாலின் வாழ்க்கையில் பாஜகவினர் மற்றும் டில்லி கவர்னர் சக்சேனா விளையாடுகின்றனர். சிறையில் அவரை கொல்ல சதி செய்கிறார்கள். கெஜ்ரிவாலின் உடல்நிலை குறித்து டில்லி கவர்னர் மற்றும் பாஜக தவறான அறிக்கைகளை வெளியிடுவது எங்கள் சந்தேகத்தை கிளப்புகிறது. முன்னதாக சர்க்கரையின் அளவு அதிகரித்ததால் அவருக்கு இன்சுலின் தேவைப்பட்ட போது கெஜ்ரிவால் மாம்பழம், பூரி சாப்பிடுகிறார், கேலரிகளை அதிகப்படுத்துகிறார் என கூறினார். இன்சுலின் கொடுக்க மறுத்துவிட்டனர். அப்போது நீதிமன்றம் தலையிட்டதால் அவருக்கு இன்சுலின் கிடைத்தது. எந்த நபர் தனக்கு சர்க்கரை நோய் இருப்பது தெரிந்தும் சாப்பிடாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்புவார்? கெஜ்ரிவாலுக்கு தீங்கு செய்ய சதி செய்கிறார்கள். அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் பதில் சொல்ல வேண்டும். இந்த சதியில் ஈடுபட்டவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து வருகிறோம். விரைவில் டில்லி கவர்னர் மற்றும் பாஜகவுக்கு எதிராக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்வோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அழைத்து செல்லப்பட்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 48வது முறையாக அண்மையில் நீட்டிக்கப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் பாலகீர் நகரில் உள்ள கிஷிகான் என்ற கிராமத்தை சேர்ந்த ரேஷ்மா பகரா என்கிற பெண் தீவிர தலைவலியால் அவதிப்பட்டதால் தீபம்பாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அவரின் தலையை சிடி ஸ்கேன் மூலம் ஆராய்ந்ததில் மண்டை ஓட்டின் உள்ளே 70க்கும் மேற்பட்ட ஊசிகள் இருந்ததாகவும் அதனை அகற்றியுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய அந்த மருத்துவமனையின் இயக்குனர், இதுவரை 77 ஊசிகள் இந்த பெண்ணின் மண்டை ஓட்டில் இருந்து 2 அறுவை சிகிச்சைகள் மூலமாக அதிர்ஷ்டவசமாக அவரது மண்டை ஓட்டில் தீவிர காயங்கள் எதையும் ஏற்படுத்தாமல் எடுத்துவிட்டோம். ஆனால் தலையில் உள்ள மென் திசுக்களில் சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் சூனியம் செய்வதாக கூறிய ரேஷ்மாவின் தலையில் ஊசிகளை செலுத்திய நபரான தேஜுராஜ் ராணாவை போலீசார் கைது செய்துள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷ்மாவின் தாயார் இருந்த பிறகு அவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுள்ளார். எந்த சிகிச்சையும் பலனளிக்காததால் ரேஷ்மாவின் குடும்பத்தினர் சூனியக்காரரான ராணாவின் உதவியை நாடியுள்ளனர். சிகிச்சை செய்வதாக கூறிய ரேஷ்மாவை ஒரு அறைக்குள் தேஜுராஜ் ராணா அழைத்து சென்றதாக அவர் குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக அடிக்கடி தீவிர தலைவலி ஏற்படுவதாக ரேஷ்மா கூறியதால் இந்த பிரச்சனை தங்களுக்கு தெரிய வந்ததாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். ஏமன் துறைமுகத்தில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, எங்களுக்கு தீங்கு செய்ய முயல்பவர்கள் அனைவருக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். போரில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு அளிக்கும் உத்தரவை எதிர்த்து வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் வெடித்தது. இந்நிலையில் 30% இடஒதுக்கீடு முறையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அந்த இடஒதுக்கீட்டை அதிரடியாக ரத்து செய்தும் மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்பும்படி அறிவுறுத்தியும் நீதிமன்றம் பரபரப்பு ஆணையை பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் டைனோசர் எலும்புக்கூட்டை 44.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு, அதாவது இந்திய மதிப்பின்படி 373 கோடி ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்துள்ளார். 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கருதப்படும் ஸ்டெகோகோரஸ் வகையை சேர்ந்த டைனோசரின் எலும்புக்கூடு அது என்று சொல்லப்படுகிறது.